வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலியொலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு அந்த குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரரா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரிசி தட்டுப்பாட்டுக்கு உடனடி தீர்வு காண்பதற்கு புறக்கோட்டையில் உள்ள இறக்குமதியாளர்கள் இந்தியாவிலிருந்து 25,000 முதல் 30,000 மெட்ரிக் டன் அரிசியை முன்பதிவு செய்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. சந்தையில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலைமை காணப்படுவதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் கடந்த 1.5 ஆண்டுகளாக மழை பெய்து வருவதால் போதிய அளவு உப்பை உற்பத்தி செய்ய முடியாமல் போயுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். 2025 ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான அரசு செயற்பாடுகள் மற்றும் கடன் சேவைகளை தொடர்வதற்கான இடைக்கால கணக்கறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான திருத்தப்பட்ட யோசனையை நாளை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. யாழ் மாவட்ட கட்டளை தளபதியாக இதுவரை கடமையாற்றி இடமாற்றம் பெற்று செல்லும் மேஜர் சந்திர விக்ரமரெட்னாவுக்கு விசேட வழிபாடொன்று பலாலியில் நேற்று நடத்தப்பட்டு அவர் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அரசாங்கத்தில் அரசியல் லஞ்சமாக வடக்கு மாகாணத்துக்கு 32 மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரமும் கிழக்கு மாகாணத்துக்கு 22 மதுபான சாலை அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் நாளாவிய ரீதியில் 361 மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா தெரிவித்து இந்த விவரங்களை நேற்று சபைக்கு சமர்ப்பித்திருந்தார். இதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் நேற்று வெளியிடப்பட்ட புதிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்களுடன் தொடர்புடைய விசாரணைகள் குறித்த தகவல்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்று வலியுறுத்தினார். அதற்கு பின்னால் உள்ள அரசியல் தலைவர்களின் பெயர்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தமக்கான உத்தியோர்வ இல்லங்களை மீள ஒப்படைத்து விட்டார்கள். காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்ட தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்காவுடனான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்திருக்கிறது. தமிழ் மக்களுக்கும் இந்த நாட்டில் சம உரிமை உள்ளது. எனவே அந்த சம உரிமைகள் தேசிய மக்கள் சக்தி அரசினால் உருவாக்கப்பட உள்ள புதிய அரசியல் அமைப்பில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய சாணக்கியன், இந்த அரசை வீழ்த்துவதோ எதிர்ப்பதோ எங்களுடைய நோக்கமல்ல, அரசின் முற்போக்கான நடவடிக்கைகளுக்காக தாங்கள் காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாவீரர் தினத்தை அனுஷ்டித்ததாக பொய் பிரச்சாரங்களையும் போலி தகவல்களையும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றி வடக்கையும் தெற்கையும் குழப்பி இனவாத யுத்தத்தை மீண்டும் ஏற்படுத்தவா இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பிய நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் சபையிலே நேற்று குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற மாவீரர் தின அனுஷ்டிப்புகளை திட்டமிட்ட வகையில் திரிவுபடுத்தி வடக்கு தெற்கு இடையில் இனவாத முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் புகைப்படம் மற்றும் காணொலிகளை பதிவேற்றம் செய்தவர்களில் 2 புதிய ஜனநாயக முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நேற்று சபையிலே குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் பெயரை பயன்படுத்தி நிதி மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும் அவ்வாறு பொய்கூறி வருபவர்களை நம்ப வேண்டாம் என்று பொதுஜன பேரமுனவின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். இணையவழி மூலம் மக்களின் வங்கிக் கணக்குகளில் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இலங்கையில் தங்கியுள்ள 13 வெளிநாட்டு பிரஜைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள தமது உறவுகளை உடன் மீட்டு தருமாறு பாதிக்கப்பட்டவர்கள் ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கா, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவிகார அமைச்சர் விஜித கெரத் ஆகியோருக்கு மகஜரை வழங்கியிருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு வரி செலுத்தாததன் காரணமாக WM மெண்டிஸ் மற்றும் அந்த நிறுவனத்தின் உற்பத்தி உரிமத்தை கலால் திணைக்களம் இடைநிறுத்தி இருக்கிறது.
கெடவலபுரத்தில் நேற்று 23 வயதுடைய காதலியை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை ஸ்ரீ பாமங்க போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்று மாலை ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது அந்த நபர் பெண்ணை மரக்கட்டையால் தாக்கி கொலை செய்ததாக தெரிய வருகிறது. அத்திருக்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனாங்குடை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் யுவதியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டார். யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் இன்று இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாடசாலை மாணவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதோடு மற்றொரு மாணவன் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ரத்னபுரி ரக்வான பிரஸ்தில் சட்டவிரோதமாக துப்பாக்கி தொழிற்சாலை நடத்தி வந்த வர்த்தகர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹந்தானை மலையில் வழிதவறி காணாமல் போன பாடசாலைகள் மாணவர்கள் குழு ஒன்று இன்று காலை போலீசார் மற்றும் ராணுவத்தினரால் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். தீகதந்து ஒன்று யானையின் பிரீத பரிசோதனையின் போது 10 ரூபாய் நாணயம் ஒன்று அதன் வயிற்றில் இருந்தமை தெரிய வந்ததாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களகத்தின் கால்நடை சத்திர சிகிச்சை வைத்தியர் குறிப்பிட்டிருக்கிறார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் இன்றும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழையினால் மட்டக்களப்பு வாவியில் மேற்கொள்ளப்பட்ட நன்னீர் மீன் வளர்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் தொழுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக குறிப்பிடப்படுகிறது. அதன்படி இலங்கையில் இந்த வருடத்தில் முதல் 10 மாதங்களில் 1084 தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு செட்டியார் தெருவின் விலை நிலவரங்களுக்கு அமைவாக 22 கரட் தங்கம் 1,93,200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 24,150 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 14 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தமிழக மீனவ அமைப்புகள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மகாராஷ்டிர முதல்வராக பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் தேவேந்திர பட்னவிஸ் நேற்று ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவரது தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி அரசு இன்று பதவியேற்கிறது. இந்திய சீன உறவுகள் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆற்றிய உரை மீது கேள்வி எழுப்ப அனுமதி மறுக்கப்பட்டதால் மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் நேற்று வெளிநடப்பு செய்திருந்தன. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது அவைத்தலைவர் அனுமதிக்கும் முன்பே உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவுறுத்தியிருக்கிறார். மத்திய அரசு ஊழியர்களின் பணி ஓய்வு வயதை மாற்றும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். உயர்கல்வி நிறுவனங்களில் இடவசதி இருந்தால் ஆண்டுக்கு 2 முறை மாணவர்கள் சேர்க்கையை நடத்தலாம் என்று மக்களவையில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்விக்கி உள்ளிட்ட உணவு விநியோக நிறுவனங்கள் மருந்துகள் விற்கும் செயற்பாடுகளை உடனடியாக மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநிலங்களவையில் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் கனிமொழி, மருத்துவர் NVN சோமு ஆகியோர் நேற்று வலியுறுத்தினார்கள். தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு மட்டுமே குடும்ப அட்டைகளை வழங்க வேண்டும் என்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளதாக மக்களவையில் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இணையமைச்சர் தெரிவித்தார். சட்டவிரோத மணல் குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய உச்சநீதிமன்றம் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை சமர்ப்பிக்குமாறு தமிழகம் உட்பட 5 மாநிலங்களுக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி விச சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்தியாவின் டெல்லியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சபரிமலையில் டோலி ஃப்ரீ ஃபைட் கட்டடத்தை அமுல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முன்தினம் டோலி தொழிலாளர்கள் திடீர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் டோலியில் செல்ல வேண்டிய பக்தர்கள் கடும் அவதியடைந்தார்கள். டோலி தொழிலாளர்களின் இந்த திடீர் வேலைநிறுத்தத்துக்கு கேரள உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் வாகனம் நிறுத்துவதற்கான கட்டணம் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இந்தியர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இதில் ராணுவ வீரர்கள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது.
சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 57,120 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 7,140 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் கொங்கோ குடியரசில் பரவி வருகின்ற புதிய வகையான நோய் தொற்று காரணமாக இதுவரை 79 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரெஞ்சு பிரதமர் மிஷேல் பார்னியருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரதமரும் அவரது அமைச்சர்களும் பதவி விலக வேண்டிய நிலை இதனால் ஏற்பட்டிருக்கிறது. பிரான்சில் இன்று வியாழக்கிழமை பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை அடுத்து இல்டு பிரான்சின் பல பகுதிகளில் பல நூறு பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. தென்கொரியாவின் அதிபர் யூன் சுக் யோல் அதிபர் பொறுப்பிலிருந்து விலகுமாறு கோரி ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். தென்கொரியாவின் அரசியல் கொந்தளிப்பு அதன் பங்குச் சந்தையை பாதித்திருக்கிறது. தென்கொரிய அதிபர் ஜூன் சுக் யோல் ராணுவ சட்டத்தை பிரகடனம் செய்ததால் அவர் மீது காவல்துறை விசாரணைகளை தொடங்கியிருக்கிறது. பங்களாதேஷில் இனப்படுகொலை நடப்பதாகவும் அதற்கு இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் தான் பொறுப்பு என்று முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் அவர் பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறியதன் பிறகு அவர் முதல் முறையாக இது தொடர்பாக உரையாற்றியிருக்கிறார். வங்கதேசத்தில் இஸ்லாம் மார்க்கத்தை சாராதோர் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக பிரிட்டன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் 51வது மாகாணமாக கனடாவை இணைத்துவிட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசியது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சர்வதேச ரீதியில் புலம்பெயர்வோரையும் அகதிகளையும் பெரும் எண்ணிக்கையில் உள்வாங்கும் நாடாக இருந்து வரும் கனடா தற்போது அகதி அந்தஸ்து கோரும் செயல்முறை கடினமாக்கப்பட்டிருப்பதாக எச்சரிக்கும் வகையிலான இணையவழி விளம்பர பிரச்சாரம் ஒன்றை உலகளாவிய ரீதியில் கனடா தற்போது நடாத்துகிறது. ஆப்கானிஸ்தானில் தாதியர் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளை பெண்கள் பயில தலிபான் அரசு தடை விதித்ததற்கு அந்த நாட்டு கிரிக்கெட் வீரர் ரசிகான் வருத்தம் தெரிவித்து உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். சீனா நேபாளம் இடையே வர்த்தக வழித்தட திட்ட ஒத்துழைப்புக்கான ஆயத்த பணிகள் ஒப்பந்தம் நேற்று கையொப்பமாகியிருக்கிறது. சிரியாவுக்கு தங்கள் படைகளை அனுப்ப தயாராக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். மத்திய காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நேற்று 4 சிறுவர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்து போனார்கள். அமெரிக்காவின் அடுத்த அதிபராக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் ஆபாசப்பட நடிகை ஒருவருக்கு வழங்கப்பட்ட தொகையை மூடிமறைக்க முயன்ற வழக்கை கைவிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவில் காப்புறுதி நிறுவன தலைவர் ஒருவரை சுட்டுக் கொன்ற நபரை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகிறார்கள். அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவின் புதிய தலைவராக ஜெரட் ஐசக்மேன் முன்மொழியப்பட்டுள்ளார். புதிய அதிபராக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அதனை அறிவித்திருக்கிறார். ஜெராட் ஐசக்மேன் ஒரு செல்வந்தர் தொழில் முனைவர் ஆவார். அமெரிக்காவின் அடுத்த அதிபராக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பங்குச்சந்தை ஆணையத்தின் தலைவராக கிரிப்டோ ஆதரவாளர் பால் அட்கின்ஸை நியமித்திருக்கிறார். இதை அடுத்து பிட்கோயின் மின்னிலக்க நாணயத்தின் மதிப்பு முதல் முறையாக $1,00,000 தாண்டி இருக்கிறது. ரஷ்யாவின் சைபீரிய வட்டாரத்தின் வடபகுதியில் சிறுகோள் ஒன்று தென்பட்டது. ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு அது தொடர்பில் எச்சரிக்கையையும் விடுத்திருந்தது. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் வயது முதிர்ந்த மூதாட்டி ஒருவர் தம்முடைய பூனியை தேடிச் செல்லும் போது ஆழமான குழியில் விழுந்திருக்கலாம் என்று அஞ்சப்பட்டு அவர் தேடப்பட்டு வருகிறார். அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விஃப்டின் புதிய புத்தகம் விற்பனையில் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறது. முதல் வாரத்திலே 8,14,000 பிரதிகள் விற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் அமீரகத்தில் நடைபெறும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 3வது ஆட்டத்தில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தை நேற்று வென்றது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்டில் வங்கதேசம் 101 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்டில் இங்கிலாந்தின் ஹாரி புரூக் 171 ஓட்டங்கள் அடித்து அசத்தியிருக்கிறார். இதன் மூலம் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் 854 புள்ளிகள் பெற்று உச்சபட்ச நிலையை அவர் அடைந்திருக்கிறார். இந்தியா ஆஸ்திரேலிய மகளிர் அணிகள் மோதும் 3 ஆட்டங்கள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாகிறது. ஓமானில் நடைபெற்ற 10வது ஜூனியர் ஆடவர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தி நேற்று சாம்பியன் கோப்பையை தக்க வைத்திருக்கிறது.
லிவர்பூலின் தொடர் வெற்றிக்கு முடிவு காணப்பட்டிருக்கிறது. லிவர்பூலின் வெற்றியை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது மான்செஸ்டர் சிட்டி அணியானது. மேற்காப்பிரிக்க நாடான கினியாவில் கால்பந்து ரசிகர்கள் மோதிக்கொண்டதால் மைதானத்தில் ஏற்பட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 135க்கு மேல் என்று மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: €1 இலங்கை பெறுமதியில் $305.60, இந்திய பெறுமதியில் $89.14, ஒரு US$ இலங்கை பெறுமதியில் $290.42, இந்திய பெறுமதியில் $84.71, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் $328.55, இந்திய பெறுமதியில் $95.82, ஒரு ஐக்கியராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் $369.11, இந்திய பெறுமதியில் $107.66, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் $206.42, இந்திய பெறுமதியில் $60.20. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.